ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அந்த தலைவர்கிட்ட வந்து அவர் வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல. யாரோ மாலைய எடுத்துட்டாங்கன்னு சொல்ல அப்படியே சொல்றாரு. ஆனா அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ எதிர்க்கட்சியில உள்ளவனா இருப்ப. அதனால தான் இந்த மாரி பண்ணியிருக்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல மாலை வராட்டி பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி அவர் மிரட்டிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இப்போ முத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மீனா கிட்ட வந்து புலம்புறாரு. சரி ஆட்டோல ஏறுன்னு சொல்லிட்டு 2 பேருமா நெறைய இடமா தேடுறாங்க. அப்புறமா என்ன பண்ணனே தெரியாம ஒரு இடத்துல வண்டிய நிப்பாட்டி, அவன் எப்படியும் நடு வீட்ல தான் வந்து உட்கார போறான். நம்ம உழைப்பெல்லாம் வீணா போச்சுன்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்க, "இல்லங்க, நமக்கு எப்பவுமே உழைப்பு வந்து வீணாகாது. அந்த வண்டி இங்க தானே எங்கனாச்சும் இருக்கும். யார்கிட்டயாச்சும் விசாரிக்கலாங்க. அப்பதான் அது போன ரூட்ட கண்டுபிடிக்க முடியும்னோனே." "இப்ப நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. அப்ப உடனே மீனா சொன்னோனே, "அந்த வண்டிக்கு முன்னாடி நான் நின்னு ஃபோட்டோ எடுத்தேன்ல, அந்த ஃபோட்டோவ நம்ம எல்லாருக்கும் அனுப்பலாம். எங்க டிரைவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு அனுப்பி விடுறாரு. அப்புறமா வாய்ஸ் மெசேஜா அனுப்புறாரு. இந்த மாரி நாங்க மாலை கட்டி அனுப்பிவிட்டோம் அந்த வண்டியில தான். அந்த வண்டிய யாரோ தூக்கிட்டாங்க. யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல அனுப்பிவிட்டோனே, இப்ப நெறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகுது. எல்லாருமே பார்த்துட்டு ஆளாளுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு டிரைவருக்கு முன்னாடி அந்த வேன் அந்த டிம்போ போகுறத பார்த்துட்டு, முத்துக்கு கால் பண்ணி சொல்றாரு. இந்த மாரி நான் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லைவ் லொகேஷன வந்து அதே மாரி அவரும் குரூப்ல சென்ட் பண்றாரு. இப்ப எல்லாரும் அங்க வந்து அந்த வண்டிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. முத்து போய் வண்டிய மடக்கி பிடிச்சு பயங்கரமா ஃபைட் பண்றாரு. அவிங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிறாங்க. இப்ப முத்து வந்து கேட்கிறாரு, "நீங்க யாருடா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்லி போய் போட்டு அடிக்கிறாரு. அதுக்குள்ள முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து முத்துவ புடிச்சு இழுக்குறாங்க. அவனுங்கள விட்டுடா மாலை கொண்டு சேர்க்கிற இடத்துல சேரு. மாலை கிடைச்சிருச்சுல்ல போன்னு சொல்லி முத்துவ அனுப்பி விடுறாங்க. அதுக்குள்ள அவங்களும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு முத்து மாலைய எடுத்துட்டு இங்க மண்டபத்துக்கு வந்தோனே, அந்த மினிஸ்டர் வந்து இவன பிடிச்சு பின்னாடி கட்டி வைங்கடா. தலைவர் வர நேரம் ஆயிருச்சு. அப்புறமா பார்த்துக்கலான்னோனே, இப்ப மீனா பேசுறாங்க. அப்ப நீ யாரும்மான்னு கேட்கும்போது, நான் அவரோட ஒய்ஃப்ங்க. நைட்டு ஃபுல்லா நாங்க தான் உட்காந்து மாலை கட்டினோம். யார் எடுத்துட்டு போனான்னே எங்களுக்கே தெரியல அப்படின்னோனே, அப்புறமா அவரு வந்து முத்து வந்து அந்த ஃபோட்டோவ காட்டுறாரு. குரூப்ல அனுப்புன வாய்ஸ் மெசேஜ், ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுனோனே, இப்ப மினிஸ்டர் நம்புறாரு. "என் அரசியல் வாழ்க்கைக்கே நீ பெரிய மாலை போட்டிருக்கப்பா. உனக்கு இனிமே என்ன ஹெல்ப் வேணாலும் அண்ணன்கிட்ட வந்து கேளு. நான் செய்றேன்னு" சொல்லி அவங்களுக்கு பேசின காசையும் குடுக்குறாரு. அது போக கூட ரூ. 5000 முத்து கையில குடுத்தோனே, முத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்ப மீனாவும், முத்துவும் வந்து நேரா அவங்களுக்கு பூ கட்டி குடுத்தாங்கல்ல, அந்த அக்காங்க கிட்ட வந்து காசு குடுக்கும்போது அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. "மீனா எங்க வீட்டு பொண்ணு. நாங்க எப்படி அவ கிட்ட காசு வாங்குவோம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, மீனா முத்துக்கு ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறாங்க. அப்ப அவர் வந்து ஏற்கனவே ஒரு கார் பார்த்தாமா, அது அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி, அங்க போய் கேட்கும்போது அவங்க ரூ. 3,00,000 சொல்றாங்க. "மொத ரூ. 80,000 தாங்க. அப்புறமா டியூல கூட கட்டிக்கலாம்" அப்படின்னோனே, இப்ப மீனா வந்து "நான் காச ரெடி பண்ணிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி, அங்கருந்து கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.